இன்றைக்கி வந்து 1 இயர் கிட்டுக்கு தான் நம்ம பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ஃபேப்ரிக்ஸ் தான். ஸோ பாட்டம் வந்து நான் ரெட் யூஸ் பண்ணுறேன். மற்றது பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து சில்க் காட்டன் வந்து டாப்பு, அது லைனிங். இப்போ டாப் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். நான் வந்து 4 ஃபோல்டாக மடித்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சைடு எங்கள் சைடில் இருக்கிற மாதிரி 4 ஃபோல்டு வச்சுக்கணும். ஸோ எனக்கு டாப்போட லென்த் வந்து எனக்கு 9 இன்ச்சஸ் போதும். ப்ளஸ் 1 இன்ச்சஸ் வந்து கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச் போயிடும். அதனால் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சோட 10 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். 1 இயர் கிட்டுக்கு 9 இன்ச்சஸ் போதும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு கீழே பாட்டம் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்கோட வித்து வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ஷோல்டர் 9 தான் வரும். ஸோ அதில் பாதி வந்து 4.5 எடுத்திருக்கேன். நெக்கு வித்து வந்து 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஆமோல் வந்து 4.5 எடுத்திருக்கேன். ஸோ நம்ம என்ன ஷோல்டர் எடுக்கிறோமோ அதுவே நம்ம ஆமோல் வச்சுக்கலாம். இல்லை நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஆம் ஹோல் வந்து 4.5 வச்சோம். இப்போ அதில் 1/2 இன்ச்சு என்னன்னு பார்த்துட்டு 2.2 சம்திங் வரும். ஸோ 4.5 வச்சோம். மேலே வந்து 1/2 இன்ச்சு 1/4 இன்ச் போதும் க்ராஸ் பண்ணிவிட்டு ஆம் ஹோலோட பாதி எது இருக்கோ அது வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆம் வந்து வரையணும். ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் மறுபடியும் 1/2 இன்ச் இன்வேர்டு பண்ணி இந்த ஆம் ஹோல் கரெக்டாக அந்த செஸ்ட்டு நம்ம வந்து பாப்பாவுக்கு 20 எடுத்தோம். 19 தான் ப்ளஸ் 1 இன்ச் சேர்த்து 20. ஸோ ஃப்ரண்ட்டு வந்து 5.5 கூட நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு அந்த ஆமோல் அந்த 5.5ல் முடிகிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா நான் 1.5 இன்ச் வந்து மார்ஜின் விட்டுருக்கேன் செஸ்ட்டில். அது மாதிரி கீழே வேஸ்ட் வந்து சேம் 19 இன்ச்சஸ்ஸு எடுத்துகிட்டு அதில் 4ஆக டிவைட் பண்ணி அதில் என்ன வருதோ அது வந்து கீழே ஃப்ரண்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நான் சைடில் வரைஞ்சிருக்கேன். இப்போது ஃப்ரண்ட் நெக் வந்து 2 இன்ச்சு நம்ம வித் போட்டோம். ஸோ பாப்பாக்குனால நெக்கு வந்து 2.5 போட்டிருக்கேன். நம்ம க்ராஸில் தான் அந்த நெக்கோட அவங்கள ஸ்ட்ரக்சர் வரையணும். வரைஞ்சி நான் கர்வ் ஸ்கேலில் அந்த ஃப்ரண்ட் நெக்கையும் நான் வரைஞ்சி எடுத்திருக்கேன். இப்போது இதான் இதோட பேசிக் பாடி ஃப்ரண்ட்டு. உங்களோட இதில் வந்து நம்ம நெக்குக்கு வந்து இப்போது நம்ம கரெக்டாக எல்லாமே எடுத்துறதுனால நம்ம சீம் அலவன்ஸ் வந்து நெக்குக்கும் ஷோல்டர் பாயிண்ட்டுக்கும் ஆமோலுக்கும் நம்ம ஃப்ரண்ட் நெக்குடைய சீம் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச் நம்ம விடணும். ஸோ இதே நீங்கள் பேட்டர்ன் ஷீட்டில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு சீம் அலவன்ஸ் விட்டு நீங்கள் பேட்டர்ன் வெட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நீங்கள் ட்ரூல் பண்ணும்போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ 1/2 இன்ச் எல்லாத்துக்கும் விட்டுட்டு வரேன் பாருங்கள். இதில் ஃப்ரண்ட் ஆர்முக்கு விட்ருக்கேன். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் ரெண்டுத்தையும் போட்டிருக்கேன். ஆனால் நம்ம ஃப்ரண்ட்டோட ஆர்முக்கு மட்டும் நம்ம இது வந்து 1/2 இன்ச் விட்டுருக்கணும். மற்றதெல்லாம் சீம் அலவன்ஸோடு நான் விட்டுட்டேன். பாடிக்கு பார்த்துங்க செஸ்ட்டுக்கிட்ட வந்து 1.5 இன்ச் விட்ருக்கேன். கீழே வந்து ஹிப்புக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் விட்ருக்கேன். இதான் இந்த கார்பன் ஷீட்டு. இப்போ நம்ம இதை பேக் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணணும். ஸோ இதே ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பேக்லேயும் வரணும்ல. அதனால் இப்போது நம்ம அந்த ஃப்ரண்ட் ஆர்ம் என்ன ஃபுல் இதோ அந்த சைடில் ஃபுல் ஃப்ரண்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுறதில்ல. அதனால் இந்த ஃப்ரண்ட்டாக வந்து நம்ம ஃபுல்லாக இப்போ வரைஞ்சிக்க போகிறோம். நீங்கள் நான் எப்படி பண்ணுறேனோ அது பாருங்கள். இதான் ஃப்ரண்ட் ஆர்மோட நெக்கு, இதான் அந்த ட்ரூல். இதை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஓப்பன் சைடில் கையை வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த நெக்கில் நம்ம ட்ரா பண்ணிட்டோம்னா நெக்கு ஷோல்டர் அப்புறம் இந்த ஃப்ரண்ட் ஆர்ம் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்லேயே நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையும் ட்ரா பண்ணியிருந்தேன். நான் ஃப்ரண்ட்டு மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டு அந்த அச்சு விலை. இதுவே நீங்கள் பேட்டர்ன் ஷீட்டில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ஈஸியாக இருக்கும். நான் கீழே என்னெல்லாம் வேணுமோ அதை நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம தைக்கும் போது அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து நின்றும்.
இப்போ இந்த நெக்குக்கு நான் 1/2 இன்ச்சு சொன்னல முன்னாடி, இந்த எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் வந்து 1/2 இன்ச் அதையும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக் அண்ட் ஷோல்டர், அப்புறம் ஃப்ரண்ட் ஆர்முடைய உங்களுக்கு அந்த இது ½ இன்ச் பண்ணி நம்ம வந்து அந்த ட்ரூ பண்ணிக்கணும். நீங்கள் இதுவே பேட்டர்ன் ஷீட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதையும் உங்களுக்கு எப்படின்னு போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃப்ரண்ட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ இருக்கிறது அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஏன்னா இதில் நான் 4 ஃபோல்ட் போட்டிருக்கேன், இதுலேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஃபுல்லாக பேட்டர்ன் போட்டு எடுத்துட்டோம். நம்மளுக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக எல்லா அச்சும் ஒழுங்காக விழுற மாதிரி நான் ஃபுல்லாக பாடியும் ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கிறேன். நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க. கரெக்டாக எல்லாமே விழுந்துடும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, என்ன கர்வில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு. மெயினாக ஆமோல் நெக் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் பேக்கையும் நீங்கள் ட்ரேஸ் அவுட், ஆல்ரெடி கார்பன் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி இந்த பேக்கையும் நீங்கள் வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.